எனக்கும் புறாக்கும் ராசி இல்லைன்னு சொல்லலாம். வழக்கமாக நான் லாஃப்ட் வந்து ஈவினிங் டைம் திறக்கலான்னு போனேன். இங்கே பார்த்து நீங்களே பாருங்களேன், அது என்ன டிசீஸ் இல்லை. இதில் ஒரு பறவை காய்ச்சாங்கிறாங்க. ஏன்னா புறாக்களும் பறவைகள் தான். ஸோ அதனால எதுவும் இந்த நேற்றே ஒரு வீடியோ போட்டுப்போம் முடியல. இங்கே இருக்கலாம் எப்படி கிடக்கும். ஸோ என்னன்னே தெரில. கூண்டை திறந்து பார்க்கும்போது ஒரு புறா உடைச்சி ஒரு புறா இதுவாகிட்டு எறும்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பறவை காய்ச்சலாக என்னன்னே தெரில. எதுவாக இருந்தாலும் அந்த சேஃப்டிக்காண்டி தான் இது பண்ணுவாங்க. எப்படி இதாகுதுன்னே தெரில. ஸோ வீடியோவாக போடலை. ஸோ நான் இந்த வீடியோவாக போட்டேன்னா கண்டிப்பாக யூடியூப் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதை வந்து நான் ஓரமாக தூக்கி போட்டேன். ஏன்னா அந்த ஏரியாவில் பூனை வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு போயிடும். ஸோ அதனால் தூக்கி போட்டேன், வேறு வழி இல்லை. சரியா? ஸோ இது மாதிரி நான் புறா வளர்க்குறேன். புறா நான் தூக்கி போட்டேன் பார்த்துருப்பேன். இது மாதிரி புறா வளர்க்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசு வருதில்லை. நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தீங்க. பறவை காய்ச்சல் வந்துச்சா என்ன காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரில. நான் பயந்து எட்டி கொண்டு வீசிட்டேன். ஸோ புறா வளர்க்குற கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா எப்படி பறவுதுன்னே தெரியல. ரொம்ப ஃபேவரட்டான புறா, ஒரு கொண்ட புறா. அப்போ நேற்று நல்ல வேலை வாங்கினேன், முன்னெச்சரிக்கையாக நான் வாங்கினேன். ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்க வச்சுருக்கீங்க. புறாவெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ புது புறாக்கள் இன்றைக்கி 2 மேயுது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், புறா வளர்க்குற நேரில் கொஞ்சம் உஷாராக இருங்க. எப்படி காக்காலாம் கொத்தாக மடிக்குதோ, கோழி கொத்து முடியாது, புறாக்களும் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று முந்தா நாள் 2 புறா நட்டு செத்து போச்சு. என்ன சீக்கிரம் பறவை காய்ச்சல்னு சொல்கிறாங்க, எதுவுமே சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. புறா வளர்க்குற கொஞ்சம் உஷாராக இருங்க. சரியா? அதுக்காண்டி தான் அந்த வீடியோ எச்சரிக்கையான ஒரு பதிவு கண்டி தான் போட்டேன். அதுக்கு சளின்னு நினைக்கிறேன். இன்ஃபெக்ஷன்ஸ் தண்ணி மாற்றி வச்சுருவோம். சரியா? ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே விற்பனைக்கு இல்லை. நம்மள்கிட்ட சீக்கு நிறையா இருக்குது. அதனால் நான் எதுவுமே விற்பனைக்கு பண்ணல. ஸோ இந்த குண்டை வந்து அடையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த குண்டை சரியா, அதில் வந்து அடையில் இருக்குது. சொன்னேன் 2 முட்டை வந்து அடையில் இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். வந்து அடையில் இருக்கிறதுனால நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? அடையில் இருக்குது, மற்ற பொருளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட முட்டையை தேடி வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா அடை இருக்கிறது வச்சுக்கோங்க. ஸோ இது மேலே இதோட ஃபீமேல் காணும். இப்போ அதான் எப்படி தான் இந்த சீக்கு டிசீஸ் வருதோ தெரில. பறவை காய்ச்சலாம் என்னென்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஒரு உண்மையிலே பறவை காய்ச்சல் வந்து அந்த புறா செத்து போச்சுன்னு தெரில. இது வந்து அடையில் இருக்குது, குண்டு மாறி ஏறிச்சு. ஸோ புறாவுக்கு நேரங்களை மறுபடியும் நான் வீடியோவில் அதான் சொல்கிறேன். புறாவில் இருந்தால் கொஞ்சம் உஷாராக வளங்க, ரொம்ப சேஃபாக வளங்க. எப்படி நேற்று 2-3 புறா போச்சு, இந்த நாள் ஒரு புறா போச்சு, இன்றைக்கி ஒரு புறா போச்சு. நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். நேற்று 2 நாள் வீடியோ போடல அதனால். சரி, ஓகேவா? அந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்ல வருவேன். ஸோ நான் சொன்னேன் எதுவுமே விற்பனைக்கு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு இதுக்காண்டி தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. எதுவுமே விற்பனைக்கு இல்லை. இல்லை கரெக்டாக அதை அடையில் போய் வாங்கிச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் எப்பவும் போல் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? புறாக்கள் பறவை காய்ச்சலாம் என்னென்னு தெரியலை, நானும் சொல்கிறேன். அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் உஷாராக இருக்குது. பறவை காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நேற்று புறா, இன்றைக்கி ஒரு புறா போச்சு, நேற்று ஒரு புறா போச்சு, இந்த நாள் ஒரு புறா போச்சு. சரியா? நானாக சொல்கிறேன், அந்த இதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். இந்த குண்டெலாம் வந்துச்சு. இது வந்து அடையில் இருக்குது. இந்த கூட்டு சாமி ஸோ வெறுங்காயில் எடுக்கக்கூடாது. எடுத்து நம்ம வந்து தனியாக போட்டுருவோம். எனக்கு எடுத்து தனியாக போட நான் எட்டி போட போகிறேன்.
ஏன்னா அது பறவை காய்ச்சல் வந்ததுனால டீ போட்டிருக்கேன். பறவை காய்ச்சல் நானாக சொல்கிறேன், அது என்ன உண்மைன்னு தெரியல. ஸோ புறா வளர்க்குறவங்க மறுபடியும் அதான் சொல்கிறேன். வீடியோ புறா வளர்க்குற புறா மட்டும் இல்லை, கோழி என்னென்ன பறவைகள், காக்டெயில் ஃபின்ச்சஸ், லவ் பேர்ட்ஸு பறவைகள் கொஞ்சம் உஷாராக வளங்க. என்னமோ நோய் மாதிரி பறவை நேற்று ஒன்று போச்சு, முந்தா நாள் போச்சு, இன்றைக்கி ஒன்று போச்சு புறா கல்யாணிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா இதாகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த வீடியோ பதிவு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பற்றி கற்றுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.